காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. 2011 தேர்தலில் சீட்டுக்காக ஜெயலலிதாவிடம் தவறான தகவல்களை கூறியவர் ஓ பன்னீர்செல்வம் அதற்காகத்தான் இன்று அனுபவிக்கிறார் என்று வைகோ பேசியிருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். 2011 தேர்தலில் என்ன நடந்தது என்பது தொடர்பாகவும் ஓ பன்னீர்செல்வம் மீதான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் வைகோ. எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? ஜெயலலிதா அவர்கள் காலத்துல ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பலர் உள்ளிட்ட குழுக்கள் இருந்தன. 4 குழு, 5 குழு, இப்படி பல பெயர்கள், நம்பருக்கு தகுந்த மாதிரி பெயர் மாறும். அவங்க கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஆனால் முடிவெடுக்கிற அதிகாரம் கிடையவே கிடையாது. கடைசியில என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மாட்ட கேட்டுட்டு வந்து சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஓபிஎஸ் இருந்தாலும் மற்றவங்களா இருந்தாலும் அது பொருந்தும். எனவே ஓபிஎஸ் நேரடியாக அப்படியான ஒரு முடிவை எடுத்தார், அவர் தவறான தகவல்களை கொடுத்தார் என்பது திரு வைகோ அவர்களின் புரிதல். அதாவது தினமணி ஆசிரியர் மற்றும் துக்ளக் ஆசிரியர் அவர்களை வைத்து அவர் கூறுகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் 2016 2006 அதிமுக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், ஜனதாதள், தமிழ் மாநில முஸ்லீம் லீக், இவங்க தான் அந்த கூட்டணியில இருந்தாங்க. அப்போ வைகோ ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்துல அந்த கூட்டணியில இருந்தாரு. அதாவது கிட்டத்தட்ட 35 சீட் அவர் கொடுத்தாங்க. 182 என்னமோ அதிமுக நின்றுச்சுங்க. விசிகே 9, மற்ற கட்சிகள் 1, இவங்களுக்கு 35 சீட்டு. ஆனா அதுக்கு பிறகு அவர் 2006 2011 காலகட்டத்துக்குள்ள வைகோ அவர்களின் அரசியல் நிலைப்பாடு ரொம்ப மாறிச்சு. அப்படி மாறும்போது 2011 அந்த வாய்ப்பு விஜயகாந்துக்கு போச்சு. இன்னும் சொல்ல போனா 2010 கடைசி வரைக்கும் விஜயகாந்த் தான் முதலமைச்சர் தான் தேமுதிக சொல்லிட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு பண்ருட்டியார் முயற்சி, இப்படி பல முயற்சிகள், அதிமுகவுக்கு உள்ள இருந்த அழுத்தம். அப்போ அதிமுகவோட கூட்டணி வைப்பதை விட தேமுதிகவோட கூட்டணி வைப்பது உகந்ததுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. இப்ப 2011 தேர்தல் வெற்றியாகவும் அது முடிஞ்சது. அதுக்கு பிறகு தேமுதிகவுக்கும் கூட்டணியில் இருந்து அவங்களும் விலக்கப்பட்டார்கள் அல்லது அவர்களாக விலகினார்கள். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கிடலாம். ஆக இந்த பழைய வரலாறை இப்போது நினைவு கூறுவதன் மூலமாக பயன் இல்லை என்பதுதான் என் கருத்து. ஏனென்றால் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு, எவ்வளவோ மாறிடுச்சு, தலைவர்களே மறைஞ்சிட்டாங்க. இதற்கு பிறகு எதற்காக இந்த பழைய வரலாறை வைகோ அவர்கள் கூற வேண்டும் என்பது எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை. சிலரின் சதி காரணமாக சீட் உடன்பாடு ஏற்படாதனாலதான் 2011 தேர்தலே நாங்க புறக்கணிச்சோம் அப்படின்றாரு. நீங்க கேட்ட அதே கேள்விதான் என்னுடைய கேள்வியுமாக இருக்கிறது திரு தராசு ஷியாம். இப்போ ஓ பன்னீர்செல்வம் மேல அந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கான தேவை என்ன வந்திருக்கிறது? 15 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு, அது எப்படியும் இருக்கலாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியாம எதுவும் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த குற்றச்சாட்டு முன்வைக்க என்ன அவசியம்? உண்மையிலேயே எனக்கு புரியவில்லை. காரணம் என்னன்றால், இப்ப அவர் அதிமுகலையும் இல்ல. இன்னும் சொல்ல போனால் மனோஜ் பாண்டியன் இப்பதான் திமுக சேர்ந்தாரு. வைத்திலிங்கம் அவர்கள் சேருவாருன்னு சொல்லப்படுகிறது. இன்னொரு எம்எல்ஏ பிரபாகர் அவர்கள் ரொம்ப நாளாவே அவர் மன வேறுபாடு காரணமாக ஓபிஎஸ் இருந்து இல்ல. ஓபிஎஸ் மட்டும்தான் இப்போ இன்றைய தேதிக்கு அவரு பழைய வரலாறை நினைவுபடுத்தி அவரது அரசியல் பிழைகளை சுட்டி காட்டுவதன் மூலமாக வைகோ அவர்களுக்கு பெரிய வாய்ப்புகளோ இல்லைன்னா அதனால அவருக்கு அரசியல் லாபமோ கிடையாது. அவர் இப்போ திமுக கூட்டணியில இருக்கிறாரு என்றாலும் ஏன் இந்த வரலாற்றை சுட்டி காட்டுகிறார் என்றால், ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வந்து விடுவார் என்று வைகோ அவர்கள் யூகிக்கிறாரோ என்னமோ, அது நமக்கு தெரியாது. அவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம். அப்படியான ஏதோ ஒரு யூகம் வைகோ அவர்களுக்கு இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் நமக்கு போக போகத்தான் தெரிய வரும். நன்றி திரு தராசு ஷியாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர் திருமிகு சுப்ரத்னம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்கம்மா. திரு வைகோ அவர்கள் பேசியதை பார்த்திருப்பீங்க. 2011 15 சீட்டு கொடுப்பதற்கு ஜெயலலிதா அவர்கள் தயாராக இருந்தாங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் 12 சீட் அப்படின்னு சொல்லியிருந்தார். தவறான தகவல்களை ஜெயலலிதாவிடம் சொன்னார். இப்போ அந்த தவறுக்காக இப்போ அனுபவிக்கிறார் அப்படின்னு பேசியிருக்கிறார் திரு வைகோ. ஏன் இப்படி பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது திரு வைகோ அவர்களுடைய தகுதிக்கு அவர் இன்றைக்கு வெளிப்படுத்திருக்கக்கூடிய இந்த கருத்து, இந்த பேச்சு என்பது உகந்ததுதானா என்பதை அவரே சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அவர் சொல்லக்கூடிய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உயிரோடு இல்லை. ஒருவேளை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தால் இது போன்ற கருத்துக்களை திரு வைகோ அவர்களால் முன்வைக்க முடியுமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில் அம்மா இருந்த காலத்தில் அம்மாவிற்கு அடுத்த இடத்தில் இருந்த அண்ணன் ஓபிஎஸ் ஆகட்டும் அல்லது 2011 அந்த கூட்டணி சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில் நான் அறிந்தவரை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் தான் அம்மா அவர்களுடைய உத்தரவை ஏற்று அம்மா என்ன உத்தரவிடுகிறார்களோ
அதை செய்யக்கூடிய, பணிந்து செய்யக்கூடிய ஒரு தளபதிகளாகத்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இருந்தார்கள். எனவே அம்மா அவர்கள் என்ன இந்த கட்சியை சேர்ந்த தலைவரிடம் இந்த விஷயத்தை பேசுங்கள், அவர்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும், அல்லது அவர்களுடைய எண்ணம் என்ன என்று தெரிந்து வாருங்கள் என்று அம்மா சொல்லி அனுப்பதை black and white, in black and white they have to express Amma's opinion to the leaders concerned. அம்மா என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே எடுத்து சென்று சொல்லக்கூடிய மெசஞ்சர்களாகத்தான் அன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் செயல்பட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே திரு வைகோ அவர்கள் இன்றைக்கு காலம் கடந்து அவர் இப்படி ஒரு கருத்தை சொல்வது என்பது அவர் மனம் ஏதோ அலைபாய்கிறதோ என்று என்ன தோன்றுகிறது. எனக்கு முன்னால் பேசிய அருமையண்ணன் தராசு சியாம் அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு இந்து ஆங்கில பத்திரிகையில் கூட ஒரு செய்தி வந்திருக்கிறது. The team OPS is mulling the option of joining hands with DMK. திராவிட முன்னேற்ற கழகத்துடன் வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா என்று திரு ஓபிஎஸ் அவருடைய தலைமையிலான அணி தீவிரமாக சிந்தித்து வருவதாக திரு மூத்த பத்திரிகையாளர் திரு டி ராமகிருஷ்ணன் ஹிந்து பீரோவிலிருந்து எழுதி இருக்கிறார். ஒருவேளை அப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் தன்னுடைய இடம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன ஆகிவிடுமோ என்று அச்சத்தில் திரு வைகோ இருப்பதாகத்தான் நாங்கள் உணர்கிறோம். எனவே எங்கள் இயக்கத்தை பொறுத்தளவில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து அம்மா அவர்களால் நம்பப்பட்ட தலைவராக, அம்மா அவர்களால் தன்னுடைய அரசியல் வாரிசு என்று நிலைநிறுத்தப்பட்ட தலைவராக விளங்கிறார் என்றால், இக்கட்டான நேரத்தில் எல்லாம் முதலமைச்சராக அம்மாவால் நியமிக்கப்பட்டார் என்றால் அம்மாவுடைய முழு நம்பிக்கை பெற்ற தலைவராக இருந்தார். எப்படி முழு நம்பிக்கை பெற முடியும்? அரங்குன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அம்மா என்ன எண்ணுகிறாரோ, அம்மா என்ன சொல்கிறாரோ அதை ஒரு உங்களுடைய தரப்பு விளக்கத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. காலம் கடந்து இப்படி அவர் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்பதற்கான உங்களுடைய விமர்சனத்தையும் வச்சிருக்கீங்க. நன்றி திரு சுப்ரத்தனம், இணைப்பில் வந்து பேசியதற்கு. கூட்டணி தொடர்வதா கூடாதா என்ற கேள்வி எழுந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து அவருடைய பொதுச் செயலாளர் அனுப்பி வைத்த குழுவில் நண்பர் செங்கோட்டையன், நண்பர் ஜெயக்குமார், நண்பர் தம்பிதுரை, நண்பர் ஓபிஎஸ் இங்க வந்தாங்க. எவ்வளவு கடைசியா கொடுக்க முடிவு பண்ணியிருக்கீங்க? 12 சீட்டு தான் அப்படின்னு. இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதற்கு உடன்பட முடியாது. இதை விட அதிக சீட்டு கொடுக்கறதுக்கு உங்க பொதுச்செயலாளர் ஒத்துக்கிட்டா, நான் செல்போனை ஆன்லயே வச்சிருக்கிறேன், 5 மணிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம், அதுக்கு முன்னாடி சொல்லிட்டா அப்ப கூட்டணியை உறுதிப்படுத்தலாம், அதுவே செய்யணும்னு சொல்லிட்டு போனாங்க. முக்கியமா சொன்னவர் ஓபிஎஸ். ஆனால் அதிமுக பொதுச்செயலாளரிடம் போய் அவர் நம் கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை, அவர் சொல்றபடி நம்ம சீட்டு கொடுக்க முடியாது, அதனால முறிச்சிட்டாரு அப்படின்னு பொய்ய சொல்லிட்டார். பின்னர் கேள்விப்பட்டேன், தினமணி வைத்தியநாதன் சொன்னார், உங்களுக்கு 15 சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுப்பதென்று அவங்க முடிவெடுத்துட்டாங்க, நீங்க நேரா அவங்களை போய் சந்திச்ச உடனே சொல்லிடுவாங்கன்னு சொல்லி என்னிடம் பேசுவதற்கு துக்ளச்சோவும் தினமணி வைத்தியநாதனும் படாத பாடுபட்டிருக்கிறாங்க. நான் போனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் இருக்கிற இடமே தெரியக்கூடாதுன்னு ஒரு வீட்டுக்குள்ள இருந்துட்டேன். சாயங்காலம் தான் இங்க அறிவாலயத்துக்கு வந்தேன், இங்க தாயத்துக்கு வந்தேன். போன கையிலேயே வச்சிருக்கிறேன். ஓபிஎஸ் கூப்பிடவே இல்லை. ஏன்னா அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்மோட கூட்டு வரமாட்டாருன்னு ஓபிஎஸ் போய் சொல்லிட்டார். அதன் பலனை இன்று ஓபிஎஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.